குள்ளக்கார் அரிசி, அதாவது மகப்பேறு காலத்துல சாப்பிடுறதுக்கிட்டே உள்ள அரிசி குள்ளக்கார் அரிசி. அவரே பாலூட்டணும்னா அந்த நேரத்துல குழி அடிச்சான் சம்பா, அதுவும் இருக்கு. அந்த குழந்தை ரொம்ப மெலிந்து இருக்கிறது, உடலுக்கு நோய் எதிர்பார்த்தல் இல்லை அப்படின்னா அதுக்கு கருங்குருவை சம்பா. அவனே வளர்ந்து உங்களை போல 14-15 வயதில் இருக்கிறார்கள், மெலிந்திருக்கிறார்கள், உடல் ஊட்டம் வரணும்னா மாப்பிள்ளை சம்பா. அத்தனையும் அங்க இருக்கு. தயவு செய்து நீங்கள் எல்லோரும் பார்த்து முடிந்தால் புகைப்படம் எடுத்து உங்கள் வீட்டில் உங்களுடைய தாயாரிடையும் உங்களுடைய நண்பர்களிடம் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். லேசான விஷயம் இல்லை. அந்த ஒவ்வொரு நெல்மணிக்குள்ளேயும் ஒரு 2000-3000 ஆண்டு வரலாறு இருக்கிறது நண்பர்களே. அதே மாதிரி இந்த பக்கம் ஃபோர்பிடன் ரைட்ஸ் அஸ்ஸாம்ல இருந்து எடுத்து பயிரிட்டு கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஊர் கவுனி அரிசி மாதிரி தான். காரைக்குடி பகுதியில் செட்டிநாடு மக்கள் அவர்களுடைய திருமண விழாக்கள்ல கவுனி அரிசி பொங்கல்னு கொடுப்பாங்க. அது இல்லாமல் செட்டிநாட்டு திருமணங்கள் இருக்காது. அந்த கவுனி அரிசிங்கிறது கருப்பு அரிசியில ஒரு வகை. அதை ஒட்ட அரிசி தான் அஸ்ஸாம்ல இருந்து அவங்க எடுத்து வந்திருக்க அரிசி. அந்த அரிசியினுடைய மகத்துவம் என்னன்னா, அந்த கருமை நிறத்துக்கு பின்னாடி அந்த கருமை நிறத்தை கொடுக்கக்கூடிய சத்துக்கள் புற்றுநோயை கூட தடுக்கக்கூடியதுன்னு ஆய்வு செய்து சொல்லியிருக்காங்க. எவ்வளவு முக்கியமான அரிசி பாருங்க. 2 அரிசிக்கு பின்னாடி பெரிய வரலாறே இருக்கு. மிக சாதாரணமான வரலாறு கிடையாது. நம்ம கிட்ட 1,60,000 அரிசி இனங்கள் இருந்துச்சு.